சூரத்துல் இஸ்ரா 23வது வசனத்திலே சொல்லும்போது, இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல்லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா. உன்னுடைய பெற்றோர் அவர்கள் இருவருமோ அல்லது இருவரில் ஒருவரோ உன்னிடம் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் முதுமை அடைந்து விட்டால் அவர்களை பார்த்து நீ உஃப் என்று சொல்ல வேண்டாம், அவர்களை நீ துரத்தவும் வேண்டாம், அவர்களுக்கு கண்ணியமான வார்த்தையை நீ கூறுவீராக. வக்ஃபித் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா, அதே போல அன்பினாலான பணிவனும் இறக்கையை அவர்களுக்கு நீ தாழ்த்துவாயாக என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பொதுவாக பெற்றோரோடு நாம் எப்போதும் நல்ல முறையில் நடக்க வேண்டும். அதாவது நமக்கு விவரம் தெரிந்த காலத்திலிருந்து நாம் பெற்றோரை மனம் நோகாமல் அவர்களுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்வது நம்முடைய கடமையாகும். நம்முடைய பெற்றோர் அந்த நேரத்தில் சிறிய வயதை உடையவர்களாக இருக்கலாம். நமக்கு ஒரு 10-12 வயதாக இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு 35-40 வயதாக கூட இருக்கலாம். அந்த வயதாக இருந்தாலும் பெற்றோரோடு நாம் நல்ல முறையிலே தான் நடக்க வேண்டும். அதே நேரத்திலே இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா மிக முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறான். பெற்றோர் உங்களிடம் இருக்கிற போது அவர்கள் முதுமையை அடைந்து விட்டால், உண்மையிலேயே மனித வளர்ச்சியிலே முதுமை என்பது மிக முக்கியமான ஒரு பருவமாகும். முதுமையை ஒருவர் அடைகிற போது, அதாவது பொதுவாக ஒரு 60 வயதை ஒருவர் அடைகிற போது அவர் முதுமையை அடைந்து விட்டதாக சொல்லுவார்கள். இந்த முதுமையை அடைகிற போது அவரிடத்திலே நிறைய மாற்றங்கள் உண்டாகும். குறிப்பாக அவருடைய மூளையிலுள்ள செல்கள், கலன்கள் பலவீனமடையும். அதே போன்று அவருடைய உடலும் பலவீனமடையும். இந்த 2 பலவீனங்களும் அவரிடம் ஒன்று சேர்ந்து படிப்படியாக அது டெவலப் ஆகிக் கொண்டே இருக்கும். அந்த பலவீனம் 65 வயதில் இன்னும் பலவீனம் கூடும், 70 வயதில் அதைவிட மோசமான நிலைக்கு அவர்கள் செல்வார்கள். சப்போஸ் அதையும் தாண்டி அவர்கள் இருந்தால் அதற்கு பிறகு அவர்களுடைய நிலைமை இன்னும் பலவீனமடையும். அந்த நேரத்திலே பல்வேறு விதமான சோதனைகளுக்கு அவர்கள் உள்ளாக்கப்படுவார்கள். அதிலே உளவியல் ரீதியாக அவர்கள் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாகுவார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் பிள்ளைகளுடைய அரவணைப்பையும் பிள்ளைகளுடைய பராமரிப்பையும் அன்பையும் கடுமையாக எதிர்பார்ப்பார்கள். அவர்களுடைய அந்த மன உளைச்சலுக்கு பல காரணங்கள் இருக்கும். ஒன்று, அவர்களுடைய உடலிலே ஏற்படக்கூடிய பலவீனம். இரண்டாவது, அவர்களிடத்தில் ஏற்படக்கூடிய அந்த தன்னம்பிக்கை இல்லாத தன்மை. அதே போல சமூக காரணிகள். சமூகத்தில் அவர்கள் ஒரு 65-70 வயதாகிவிட்டால் சமுதாயம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் குறைந்துவிடும். வீட்டிலே கொடுக்கப்படுகிற முக்கியத்துவமும் குறைகிறது. இப்படி இவர்கள் ஒரு தனிமைப்படுத்தப்படுகிற அல்லது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு பலவீனமான நிலையை அந்த வயதிலே அவர்கள் அடைகிறார்கள். இந்த வயதில்தான் பிள்ளைகளுடைய அரவணைப்பு, பிள்ளைகள் அவர்களை கவனிக்க வேண்டிய தேவை மிக அதிகமாகிறது. உண்மையிலே இன்றைய காலத்தை நாம் எடுத்து பார்த்தால் முதியவர்கள் மிகப்பெரிய கஷ்டங்களையும் சோதனைகளையும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பிள்ளைகள் அவர்களை கண்டுகொள்வதில்லை.
அவர்கள் இந்த பிள்ளைகளை அவர்கள் ஒரு ஆண் ஒரு 27, 28 வயதாக இருக்கும்போது திருமணம் முடிக்கிறார். அவருடைய மனைவிக்கு 23, 24 வயதாக இருக்கிறது. 2 பேரும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறார்கள். குழந்தை கிடைப்பதற்கு தாமதமாகும் போது அவர்கள் சங்கடப்படுகிறார்கள். டாக்டர்களை சந்திக்கிறார்கள். பிறகு மருத்துவ ஏற்பாடுகள் செய்கிறார்கள். எப்படியோ அவர்களுக்கு குழந்தை கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். குழந்தையை பெற்றுவிடுகிறார்கள். இந்த குழந்தையை திட்டமிட்டு வளர்க்கிறார்கள். இந்த ஆரம்பத்தில் அவர் வாழும்போது தான் ஒரு திருமணம் முடிக்க வேண்டும், தனக்கு ஒரு அன்பான மனைவி கிடைக்க வேண்டும் என்ற கனவுகளோடு தந்தை வாழ்ந்தார். அதே போன்று அந்த பெண், தாயாக மாறியிருக்கிற அந்த பெண் தனக்கு ஒரு நல்ல கணவன் கிடைக்க வேண்டும், ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று அவளும் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார். இவர்கள் 2 பேரும் குடும்ப வாழ்க்கையில் இணைந்த பிறகு அவர்களுக்கு குழந்தை வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், துஆ செய்கிறார்கள், முயற்சி செய்கிறார்கள். குழந்தை கிடைக்கிறது. குழந்தை கிடைத்த பிறகு அந்த குழந்தை தான் அவர்களுடைய உலக வாழ்க்கையின் மிக பிரதானமான நோக்கமாக மாறுகிறது. அந்த குழந்தையை ஆரோக்கியமாக வளர்த்தெடுப்பது, நல்ல கல்வியை கொடுப்பது, அந்த குழந்தையின் முன்னேற்றத்தில் அவர்கள் மகிழ்ச்சி அடைவது, ஒவ்வொரு கட்டத்திலும் ஸ்கூலிலே ப்ரீ ஸ்கூலில் இருந்து அவர்கள் ஒவ்வொரு கட்டமாக முன்னேறும் போது அதில் மகிழ்ச்சி அடைவது, பெருமைப்படுவது, அவர்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு ஆளாக்குவது, ஆக்கிவிட்டு அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை துணையை தேடி கொடுப்பது என்கிற வரைக்கும் பெற்றோர் ஒவ்வொரு பிள்ளைக்காக வேண்டியும் தன்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க தியாகம் செய்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்காக அவர்கள் உழைக்கிறார்கள், சொத்து சேர்க்கிறார்கள், தூக்கத்தை தியாகம் செய்கிறார்கள், அவர்களுடைய ஆசைகளை தியாகம் செய்கிறார்கள், அவர்களுடைய தேவைகளை தியாகம் செய்கிறார்கள், சமூகத்தில் பல அவமானங்களை சந்திக்கிறார்கள். இப்படியெல்லாம் செய்து அந்த பிள்ளைகளை ஒரு உயர்ந்த நிலைக்கு அவர்கள் ஆக்கிவிட்ட பிறகு அந்த பிள்ளைகள் கடைசியிலே பெற்றோர் முதுமை அடையும் போது அந்த பெற்றோரை கண்டுகொள்ளாமல் ஒதுக்குகிற நிலை இருக்கிறதே, உண்மையிலே இதைவிட பெரிய ஒரு கொடுமை இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் இதை செய்கிறார்கள். இவ்வளவு நிலைக்கு என்னை கொண்டு வந்த பெற்றோர் என்பதை திரும்பி பார்க்காமல் தங்களை இந்த உயரத்திற்கு ஏற்றிய அந்த ஏணிகளை உதைத்துவிட்டு வாழுகிற பிள்ளைகள், கீழே தள்ளிவிட்டு வாழக்கூடிய பிள்ளைகள் நிறைய பேர் இன்று உலகத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்.